வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம விவசாயத்துல செலவை குறைத்து மண்ணோட இயற்கையான வளத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் இயற்கை ஈடுபொருட்கள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாணப்பசி கரைசல். சாணப்பசி கரைசல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, மண்ணுக்கு என்ன பயன், செடிகளுக்கு எப்படி உதவுகிறது, எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்களுக்கு இது எப்படி உதவுகிறது, எவ்வளவு அளவில் பயன்படுத்த வேண்டும், இதையெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதலில் சாணப்பசி கரைசல் என்றால் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். பாரம்பரிய இயற்கை விவசாய முறைகளில் கால்நடை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கரைசல்கள் மண்ணின் உயிரியல் செயல்பாட்டை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு நேரடி ரீப்ளேஸ்மெண்ட் என்று நினைக்கக்கூடாது. மண்ணின் உயிரியல் செயல்பாட்டை ஆதரிக்கும் ஒரு ஆர்கானிக் இன்புட் ஆக பயன்படுத்துவதுதான் சரியான அணுகுமுறை. குறிப்பாக மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் செயல்படுவதற்கு தேவையான ஆர்கானிக் மேட்டர் மற்றும் நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்க இது உதவலாம். சாணப்பசி கரைசலின் முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்று மண்ணின் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை சப்போர்ட் செய்வது. நம்ம மண்ணில் பாக்டீரியா, ஃபங்கி, ஃபேங்கி போன்ற பல நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் மண்ணில் இருக்கும் ஆர்கானிக் மேட்டரை உடைத்து தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வடிவத்தில் நியூட்ரியன்ட்ஸ் சுழற்சி செய்ய உதவுகின்றன. அதனால் மண்ணில் உயிரியல் செயல்பாடு நல்லா இருந்தால் மண் வளம் மேம்பட உதவும், ஆர்கானிக் மேட்டர் டீகாம்போசிஷன் நல்லா நடக்க உதவும், நியூட்ரியன்ஸ் சைக்கிளிங்குக்கு சப்போர்ட் கிடைக்கும், வேர் பகுதி சூழல் மேம்பட உதவலாம். அதனால சாணப்பசி கரைசலை வெறும் உரம் என்று மட்டும் பார்க்காம சாயில் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் கொடுக்கிற இன்புட் என்று புரிஞ்சுக்கணும். ஒரு செடி நல்லா வளரணும்னா முதலில் வேர் நல்லா இருக்கணும். வேர் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தண்ணீர் மற்றும் நியூட்ரியன்ட்ஸை செடி திறம்பட எடுத்துக்கொள்ள முடியும். சாணப்பசி கரைசலை மண்ணில் சரியான முறையில் பயன்படுத்தும் போது மண்ணின் உயிரியல் செயல்பாட்டை ஆதரிப்பதன் மூலம் வேர் சுற்றுப்புற சூழலுக்கு இன்டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கலாம். குறிப்பாக ரூட் ஜோனல் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தால் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி மற்றும் ஆர்கானிக் மேட்டர் பிரேக் டவுன் போன்ற செயல்முறைகளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதனால இது வேர் வளர்ச்சிக்கு நேரடி க்ரோத் பூஸ்டர் என்று சொல்லாமல் ரூட் சோன் ஹெல்த்தை சப்போர்ட் செய்யும் இன்புட் என்று சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சாயில் ஸ்ட்ரக்சர். தொடர்ச்சியாக கெமிக்கல் இன்புட்ஸ் மட்டும் பயன்படுத்தி ஆர்கானிக் மேட்டர் குறைந்து போன மண்ணில் உயிரியல் செயல்பாடு குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆர்கானிக் இன்புட்ஸ் பயன்படுத்துவது மண்ணில் ஆர்கானிக் மேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவலாம். இதனால் மண்ணின் நீர் பிடிக்கும் திறன், காற்றோட்டம், வேர் வளரக்கூடிய சூழல், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி போன்றவை மேம்பட உதவலாம். ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம், சாணப்பசி கரைசல் மட்டும் போட்டால் மண் அமைப்பு முழுவதும் மாறிடும் என்று நினைக்கக்கூடாது. ஃபார்ம்யார்ட் மனியூர், காம்போஸ்ட், கிராப் ரெசிடியூஸ், கிரெயின் மனியூர் போன்ற ஆர்கானிக் மேட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வது நல்லது. நம்ம மண்ணில் நியூட்ரியன்ட்ஸ் இருந்தாலும் எல்லாமே உடனடியாக செடிக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்காது. அதனால தான் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி முக்கியம். மண்ணில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் செய்வதிலும் நியூட்ரியன்ட் சைக்கிளிங்லையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சாணப்பசி கரைசல் போன்ற ஆர்கானிக் மைக்ரோபியல் இன்புட்ஸ் அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை சப்போர்ட் செய்ய பயன்படுத்தப்படலாம். இதனால செடிக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்கும் செயல்முறைக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் கிடைக்கலாம். ஆனால் இதை வைத்து சாணப்பசி கரைசல் போட்டாலே என்பிகே முழுவதும் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடாது. பயிருக்கு தேவையான நியூட்ரியன்ட் ரிக்வயர்மெண்ட்டை சாயில் டெஸ்ட் அடிப்படையில் பார்த்து தேவையான ஊர மேலாண்மையையும் செய்யணும். சாணப்பசி கரைசலை பல வகையான பயிர்களில் ஆர்கானிக் ஃபார்மிங் பிராக்டிசஸின் ஒரு பகுதியாக பயன்படுத்தலாம். உதாரணமாக நெல், மக்காச்சோளம், நிலக்கடலை, காய்கறிகள், தக்காளி, மிளகாய், கத்தரிக்காய், வெள்ளரி வகைகள், வாழை, தென்னை, பழமரங்கள், தீவன பயிர்கள், பயிர், மண் நிலை, நீர் வசதி, கரைசலின் கான்சென்ட்ரேஷன் ஆகியவற்றை பொறுத்து அப்ளிகேஷன் மெத்தட் மாறும். அதனால் எல்லா பயிர்களுக்கும் ஒரே அளவு என்று சொல்ல முடியாது. சாணப்பசி கரைசலை பொதுவாக சாயில் அப்ளிகேஷன் முறையில் பயன்படுத்தலாம். அதாவது கரைசலை தண்ணீரில் சரியான அளவில் டெல்யூட் செய்து பயிரின் வேர் பகுதியை சுற்றி மண்ணில் கொடுக்கலாம். இது குறிப்பாக ரூட் ஜோன் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, நியூட்ரியன்ட் சைக்கிளிங் என்ற முறையில் சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக பார்க்கலாம். ஆனால் அதிக கான்சென்ட்ரேஷனில் நேரடியாக வேர் பகுதியில் ஊற்றக்கூடாது. முதலில் குறைந்த அளவில் ஒரு சிறிய பகுதியில் டெஸ்ட் செய்து பயிரின் ரெஸ்பான்ஸை பார்த்து முழு வயலுக்கும் பயன்படுத்துவது பாதுகாப்பான நடைமுறை. இது முக்கியமான கேள்வி. சாணப்பசி கரைசலை ஃபோலியர் ஸ்ப்ரே செய்வது பற்றி பல இடங்களில் பல்வேறு முறைகள் சொல்லப்படலாம். ஆனால் கால்நடை சார்ந்த கரைசல்களை இலைமேல் தெளிக்கும் போது
முழுமையாக வடிகட்டி சரியான டைல்யூஷனில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். இல்லையென்றால் நாசல் பிளாக் ஆகலாம், இலைக்கு ஃபைட்டோடாக்சிசிட்டி ஏற்படலாம், அன்வான்ட் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஏற்படலாம், துர்நாற்றம் மற்றும் ஹைஜீன் பிரச்சனை வரலாம். அதனால பிராக்டிக்கலாக பார்க்கும்போது மண்ணில் பயன்படுத்துவது ரிலேட்டிவ்லி சேஃபர் அப்ரோச். ஃபோலியர் அப்ளிகேஷன் செய்ய நினைத்தால் முதலில் சிறிய பகுதியில் டெஸ்ட் பண்ணி கிராப் ரெஸ்பான்ஸ் பார்த்த பிறகு பயன்படுத்துவது நல்லது. இங்கே ஒரு மிகப்பெரிய கிளாரிஃபிகேஷன். சாணப்பசி கரைசல் பயன்படுத்தினாலே எல்லா பூச்சிகளும் எல்லா நோய்களும் போய்விடும் என்று சொல்லக்கூடாது. இதன் முக்கிய நோக்கம் மண் ஆரோக்கியம் மற்றும் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சப்போர்ட் கொடுப்பது. பூச்சி தாக்குதல் இருந்தால் அந்த பூச்சிக்கு ஏற்ற இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் முறையை பயன்படுத்த வேண்டும். நோய் இருந்தால் சரியான நோய் கண்டறிதல் செய்து அதற்கேற்ற பயாலஜிக்கல் அல்லது அப்ரூவ்ட் பிளான்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட் பயன்படுத்த வேண்டும். அதனால் சாணப்பசி சமம் பூச்சிக்கொல்லி என்று நினைக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான கேள்வி, சாணப்பசி கரைசல் பயன்படுத்துகிறோம் என்பதற்காக கெமிக்கல் ஃபெர்டிலைசரை ஒரே நாளில் முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. முதலில் சாயில் டெஸ்ட், கிராப் ரிக்வயர்மெண்ட், ஆர்கானிக் மேட்டர், நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் என்ற அடிப்படையில் திட்டமிடுவது நல்லது. ஆர்கானிக் இன்புட்ஸை தொடர்ந்து பயன்படுத்தி மொஹலானின் நிலையை கவனித்து தேவையான அளவில் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டை மாற்றிக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, இப்போ சுருக்கமாக சாணப்பசி கரைசலின் முக்கிய பயன்பாடுகளை பார்ப்போம். முதல், மண்ணின் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை சப்போர்ட் செய்ய உதவும். இரண்டாவது, ஆர்கானிக் மேட்டர் டீகாம்போசிஷன் மற்றும் நியூட்ரியன்ட் சைக்கிளுக்கு உதவலாம். மூன்றாவது, ரூட் சோன் சூழலை மேம்படுத்த சப்போர்ட் செய்யலாம். நான்காவது, மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இன்டிகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் பிராக்டிஸில் ஒரு இன்புட்டாக பயன்படுத்தலாம். ஐந்தாவது, தொடர்ந்து ஆர்கானிக் மேட்டர் மேனேஜ்மெண்ட்டுடன் பயன்படுத்தும் போது சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவலாம். அப்படின்னா விவசாய நண்பர்களே, சாணப்பசி கரைசல் என்பது வெறும் ஒரு கரைசல் மட்டுமில்ல. சரியான முறையில் தயாரித்து சரியான டிலூயேஷனில் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போது இது மண்ணின் உயிரியல் செயல்பாட்டை ஆதரிக்கும் ஒரு பயனுள்ள ஆர்கானிக் இன்பர்டாக இருக்கலாம். ஆனா எந்த இயற்கை ஈடுபொருளாக இருந்தாலும் அளவு, தயாரிப்பு முறை, பயிர் நிலை ஆகியவை முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் விவசாயம் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.